ஹாய், இன்னைக்கான ஒர்க் அவுட் யாருக்குன்னா லேடிஸ்க்கு தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இதுக்காக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து முதுகுல வந்து அந்த நம்ம பிரேசியர் போட்டோம் அப்படின்னா, அந்த பிரேசியருக்கு கீழையும் அப்படியே அந்த மேலையும் அப்படியே சதை வந்து தனியா தெரியும். அது நம்ம ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா அந்த சதை இருக்கிறது வந்து அது தனியா தெரியறதுனால ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்குமே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி எப்பயுமே வந்து ஏதோ ஒரு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா. அதனால நம்ம வந்து ஃபிட்டா ட்ரெஸ் போட முடியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் லூஸா போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபிட்டா போட்டோம்னா அப்படியே மூச்சு அடைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த சதை 2 பக்கமும் இருக்கிறது. அதுக்கான ஒர்க் அவுட் தான் இது. இதை வந்து ஒரு வாரம் கண்டினியூவா பண்ணீங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 15 டேஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா, நீங்க எவ்வளவு சதை இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க புடிச்சு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க, மறுபடியும் அதே இடத்தை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தெரியும். ஒரு 15 டேஸ்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படி ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாகவே பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஒர்க் அவுட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு நல்லா வந்து நம்ம தரையில் படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு நம்ம காலை வந்து நம்ம விரல் மட்டும் வந்து கீழே தொட்டிருக்கிறது மாதிரி வந்து நம்ம காலை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை வந்து முன்னாடி நல்லா நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டு நம்ம உடம்ப எந்த அளவுக்கு திருப்பி நம்ம ரைட்டு ஹேண்டால் லெஃப்டோட காலோட தொடையையும், லெஃப்ட்டு கையால் நம்ம ரைட்டு காலோட தொடையையும் தொடுற மாதிரி பண்ணணும். எந்த அளவுக்கு தொடைய தொட முடியுமோ அந்த அளவுக்கு தொடைய தொடுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் அந்த நம்ம மூஞ்சி நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படியே திருப்பி அந்த கையால் வந்து கால் தொடைய தொடுறப்ப நல்லா வந்து அந்த செஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம பிரேசியர் போடுவோம்ல அந்த இடம் வந்து குறையிறத கண் கூட பார்க்கலாம். செகண்ட் ஒர்க் அவுட் அதே மாதிரி தான். நம்ம வந்து காலையும் கையையும் முன்னாடி நல்லா நீட்டிக்கிட்டு நம்மளோட விரல் எல்லாமே வந்து காலை தொடுறது மாதிரியும் காலை கொஞ்சம் வந்து விலக்கி வச்சுக்கணும். ஒரு அடிக்கு விலக்கி வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கையை வந்து பின்னாடி வந்து நம்ம இடுப்புக்கு கீழே கொண்டுக்கிட்டு வந்து வர மாதிரி வந்து நம்ம பண்ணணும். கையை வந்து பின்னாடி கொண்டுக்கிட்டு வரப்ப தலையை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் மேலே தூக்கி பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு மேலே தூக்கி பார்க்கணும். முன்னாடி ஃப்ரண்ட்டில் கொண்டுக்கிட்டு வரப்ப நம்ம தலையை வந்து நல்லா கீழே வந்து தரையை தொடுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கையை பின்னாடி நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு பின்னாடி கொண்டுக்கிட்டு போகணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரியே. ஒர்க் அவுட் கையை நல்லா முன்னாடி நீட்டிக்கணும். காலை வந்து 2 காலும் தொடுறது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம விரல் எல்லாம் தரையில் படுறது மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு வந்து கால் கை எல்லாம் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தொடரணும். நம்ம வயிறு மட்டும்தான் கீழே வந்து தரையில் இருக்க மாதிரி பார்க்கணும். நம்ம தொட வரைக்கும் உங்களால் தூக்க முடிஞ்சதுன்னா நல்லாவே இந்த மாதிரி தூக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தொடையிலேருந்து அந்த கால் வரைக்கும் மேலே கை வரைக்கும் செஸ்ட்டு எல்லாத்தையுமே தூக்குறதுக்கு பாருங்கள். அப்போ தான் அந்த செஸ்ட்டுக்கு கீழே உள்ள அந்த சதை அதுக்கப்புறம் நம்ம தொப்பை இதெல்லாமே குறையிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 or 2 செட் பண்ணுங்கள். கொஞ்சம் பழக ஒரு வாரம் கழிச்சு 3 to 4 செட் வரைக்குமே பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 7 எக்ஸசைஸ் சொல்கிறேன்னா 7 எக்ஸசைஸையும் ஒரு தடவை கவுண்ட் ஃபுல்லாக ஒரு 20 டைம்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த செட்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்த எக்ஸசைஸ் வந்து காலை வந்து நல்லா மேலே தூக்கிக்கணும். கையையும் வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு நேராக கையை வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம திரும்பணும். நம்மளோட உடம்பு வந்து தரையை பார்த்து கீழே தரையை பார்த்துருக்கா, அது அப்படியே சைடில் திரும்பணும். அந்த அளவுக்கு திருப்பி கையை வந்து மேலே கொண்டுட்டு வரணும். நம்ம உடம்ப திருப்புறப்ப நம்ம காலும் வந்து திரும்பணும். காலுக்கு வந்து தரையில் தான் இருக்கணும், தரையில் வச்சுக்கிட்டே திருப்பணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கையில் வந்து கீழே வச்சுக்கிட்டு இன்னொரு கையை மேலே தூக்குறது. அப்புறம் போக போக வந்து பழகிரும். கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே. அடுத்த எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கையை வந்து காதை ஒட்டி வந்து வளைக்கணும். நம்ம இடுப்பு வந்து இதில் நல்லா வளையும். இதில் வந்து இடுப்பை சுற்றி உள்ள சதை, அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு கீழே உள்ளது மேலே உள்ளது எல்லாமே குறையும். உங்களால் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல சதை இருக்குது அப்படிங்கிறவங்களால அந்த அளவுக்கு வந்து வளைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிகினர்ஸ் வந்து வளைச்சி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இடுப்பு நல்லா வளையணும். நம்ம கையை மட்டும் வளைச்சிட்டு இடுப்பை வளைக்காமல் இருக்கக்கூடாது. அடுத்த ஒர்க் அவுட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். கையை வந்து நல்லா நீட்டி 2 பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா திருப்பணும். நீங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பின்னாடி ஏதாவது ஒரு செவுறு மாதிரி அது மேலே சாஞ்சிக்கிட்டு நல்லா அந்த செவுத்தை தொடுற அளவுக்கு வந்து நம்ம நல்லா திரும்பணும். வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சதை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது வலி வந்து நல்லாவே தெரியும். அதனால் வந்து நல்லா விடாமல் நீங்கள் வந்து ஒரு 20 கவுண்ட்ஸு ஒரு 3 செட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். லாஸ்ட்டு ஒன்று, நம்ம காலை வந்து நல்லா ஒரு 2 அடிக்கு அகட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜம்பிங் ஜாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜம்ப் பண்ணணும். நம்ம கை வந்து நல்லா காதை ஒட்டி மேலே போய் சாமி கும்பிட்றது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வரணும். நம்ம காலை வந்து கையை மேலே தூக்குறப்ப கால் வந்து அகட்டி இருக்கணும். கையை கீழே கொண்டு வரப்போ காலை வந்து தொட்டுறணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தனித்தனியாக கால் கையின்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். மேலே போகிறப்ப காலை விரித்து வச்சுக்கணும், கீழே வரப்போ காலை வந்து தொட்டுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. செவன் ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 செட்டு பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.